ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உபாகமம் 20வது அதிகாரம் 3வது 4வது வசனம். உங்கள் இருதயம் துவள வேண்டாம், நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு எத்தனையோ சூழ்நிலையில் போராட்டங்களுக்குள்ளாய், பாடுகளுக்குள்ளாய், கண்ணீர்களுக்குள்ளாய், வேதனைகளுக்குள்ளாய், வியாதிகளுக்குள்ளாய், கடன்களுக்குள்ளாய், மன அழுத்தத்திற்குள்ளாய் இன்னைக்கு எத்தனையோ சூழ்நிலை கலங்கி கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவராகிய கர்த்தர் இன்னைக்கு எல்லா சூழ்நிலையின் நடுவிலும் உங்களோடு இருக்கிறார். உங்கள் இருதயம் துவண்டு போக வேண்டாம், உங்க இருதயம் பயப்பட வேண்டாம், உங்க இருதயம் கவலைப்பட வேண்டாம், உங்க இருதயம் தத்தளிக்கப்பட வேண்டாம். ஏனென்றால் இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளுக்கு விரோதமாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யுத்தம் பண்ணி அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ரட்சித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடே இருப்பார். இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். யோவான் 14:1 சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். எந்த சூழ்நிலை உங்க இருதயத்தை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறதோ, எந்த சூழ்நிலை உங்க இருதயத்தை பாதித்து கொண்டு இருக்கிறதோ, அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, மன அழுத்தத்தினாலும் மன போராட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் வேதனையோடு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், நான் உன்னோடனே இருக்கிறேன், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு வருவேன், நீ பயப்பட வேண்டாம், உங்கள் இருதயம் துவள வேண்டாம், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், உங்கள் இருதயம் தத்தளிக்க வேண்டாம், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவாசிங்க. எல்லா சூழ்நிலை கர்த்தர் உங்களுக்கு மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பாராத நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.